ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது டீ ஸ்டோட்லர். ஸோ இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு டுட்டோரியல் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஒரு கேன்வா நிறைய பேர் டிசைனருக்குலாம் இது தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை நான் டிசைனருக்காக இந்த டுட்டோரியல், சரிங்களா? ஸோ என்ன டுட்டோரியல்னு பார்த்தீங்கன்னா, கேன்வாவோட ஆப்பில் தமிழ் ஃபாண்ட்ஸ் வச்சு நம்மளால டிசைன் பண்ண முடியுமா? நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறாங்க. எதனால இந்த கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, நம்ம இந்த டிஷர்ட் பிரிண்டிங்கு டிசைனர் மட்டும் இல்லை, நான் டிசைனர் எல்லாருமே இதை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் டிசைனர்ஸுக்கு வேற ஆப்ஷனே இல்லை. ஒரு கேன்வாவோ இல்லை ஒரு டிசைனரை ஹையர் பண்ணியோ இல்லை ஒரு ஏஐ வச்சு தான் டிசைன் பண்ணுறாங்க. ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறதில்ல, ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், கோரல்ரால பண்ணுறதில்ல. ஸோ இந்த கேன்வாவில் எப்படி இப்போ ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்கெட் எண்ட் கஸ்டமர்ஸ் எல்லாமே தமிழ் ஆளுங்க தான் இருப்பாங்க. ஸோ அப்போ தமிழ் ஃபாண்ட்ஸ் அண்ட் தமிழ் டிசைனிங் எப்படி பண்ணுறதுன்றது ஒரு டவுட் இருக்கு. அண்ட் கேன்வாவில் இதை இம்போர்ட் பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு 5 to 6 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த டுட்டோரியல் பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபாண்ட்ஸை எப்படி அப்லோட் பண்ணுறது கேன்வான்றது நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அண்ட் இந்த வீடியோட எண்டில் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஒரு கேன்வாவில் நீங்கள் வந்து ஒரு தமிழ் ஃபாண்ட்டை எப்படி டைப் பண்ணி டிசைன் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் கேட்குறாங்க. எதுக்காக இதை கேட்குறாங்கன்னா, நிறைய பேர் வந்து நம்ம தமிழ் கிளைண்ட்ஸுக்கு தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணுவாங்க. பட் கேன்வாவில் தமிழை வந்து தமிழ் ஃபாண்ட்ஸை இம்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்றதான் எல்லாரோட டவுட்டுமா இருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி வந்து கேன்வாவில் பெய்டு மெம்பர்ஷிப்பில் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணுறேன், தமிழில் பண்ண போகிறேன், ஓகேங்களா? ஸோ தமிழில் ஏதோ ஒரு போஸ்டர் ஜஸ்ட் வந்து இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு டுட்டோரியல் பர்பஸ் தான் நான் பண்ணுறது. நீங்கள் தமிழில் தான் டிசைன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கேன்வாவோட பெய்ட் மெம்பர்ஷிப்பில் இருக்கணும், சரியா? இது ஃபஸ்ட்டு ஃபோர்மோஸ்ட் திங். ஸோ நான் ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் எடுக்கிறேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் டிசைன் பண்ணுறதுக்காக எடுக்கிறேன். ரொம்ப பெரிய கான்டென்ட்ஸ்லாம் வேணாம். ஸோ இப்போது நான் இந்த டெக்ஸ்ட்டு, இந்த ஒரு போஸ்ட்டை தமிழில் டைப் பண்ணி தமிழில் டிசைன் பண்ணுறேன். ஸோ கஸ்டமைஸ் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதில் டெக்ஸ்ட்டை நான் மாற்ற போகிறேன், ஓகேங்களா? ஸோ என்கிட்ட வேறு டெக்ஸ்ட்டு, இந்த டெக்ஸ்டெல்லாம் வந்து இங்கிலீஷில் இருக்கும் இந்த ஃபாண்ட்லாம். ஸோ நான் வந்து ஒரு சுற்றுப்பயணம் ஏதோ ஒரு தமிழில் டைப் பண்ண போகிறேன், ஓகேவா? ஃபஸ்ட்டு அழகின்ற சாஃப்ட்வேர் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இதை டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அது ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், இதை ஆக்டிவேட் பண்ணணும், அழகி ஃபாண்ட்டை ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ ஆக்டிவேட் Shift Ctrl Alt 8 போட்டிங்கன்னா தமிழ் ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ நான் இங்கே டைப் பண்ண போகிறேன். இது எனக்கு தேவையில்லை. இங்கே சுற்றுப்பயணம் வேணும். நல்லா பார்த்துக்கோங்க. என்கிட்ட இங்கிலீஷ் ஃபாண்ட்டு மட்டும் இல்லை, கீழே பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் ஃபாண்ட்ஸ் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், RGBன்றது பாருங்கள், இது எல்லாமே தமிழ் ஃபாண்ட்ஸ் தான். ஸோ நான் இப்போ நியூவாக ஃபாண்ட் ஆட் பண்ணோம்னா, நீங்கள் கேன்வா ஃப்ரீ மெம்பர்ஷிப் யூஸ் பண்ணிங்கன்னா இது ஹைலைட் ஆகாது. ஸோ நீங்கள் எப்போ வந்து பெய்டு போகிறீங்களோ அப்போ இதில் அப்லோட் ஃபாண்ட்டுன்னு இருக்கும். ஸோ இப்போ அப்லோட் ஃபாண்ட் கொடுத்துட்டேன். இப்போது ஏதாவது 2 ஃபாண்ட்டை நான் இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இம்போர்ட் பண்ணி அதை டிசைன் பண்ணி, இப்போ நான் RGB 60 வரைக்கும் வச்சுருக்கேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இன்னும் என்கிட்ட இருக்கிற ஃபாண்ட்ஸு என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 and above இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 years முன்னாடியே ஒர்க் பண்ணுது. இப்போதான் வந்து நிறைய பேர் இந்த டிஷர்ட் பிரிண்டிங், இந்த கேன்வா டிசைன்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால நான் அப்போ வந்து அதை பற்றிலாம் பெருசாக வீடியோ போடல நான் சேனலில். இப்போ நிறைய பேர் தமிழில் வந்து கேட்குறாங்க இது டைப் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இப்போது 60 இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 10 ஃபாண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ என்னால் 10 ஃபாண்ட் எடுக்க முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னோட அன்சிப் பண்ண, அதாவது அன்சிப் பண்ண, எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபோல்டர்லேருந்து ஒரு 10 ஃபாண்ட் எடுக்க போகிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் தமிழில் எப்படி கேன்வாவில் ஒர்க் பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கிளைண்ட்ஸுக்கு தான் ஒர்க் பண்ணுறோம். ஸோ 10 ஃபாண்ட் செலக்ட் பண்ணிட்டேன், ஓப்பன் கொடுத்தேன். அந்த 10 ஃபாண்ட்டும் இங்கே ஆட் ஆயிடும் கொஞ்ச நேரத்தில். இங்கே பாருங்க. ஸோ ப்ளீஸ் கன்ஃபார்ம் எஸ் அப்லோட் அவே. ஸோ அப்லோட் ஆயிடும். இது வெறும் பெய்டில் இருந்தால் மட்டும்தான். அதாவது நீங்கள் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் போடலாம், இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் போடலாம், இல்லை டெய்லி சப்ஸ்கிரிப்ஷன் போடலாம். ஸோ இதெல்லாம் போட்டால் உங்களுக்கு இப்போது 60 to 70 எனக்கு RGBல ஆட் ஆயிடும். இங்கே பாருங்க,
61லேருந்து ஆட் ஆயிடுச்சுங்களா. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டேன். இந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் தங்கிலீஷில் டைப் பண்ணுறேன். இப்போது சுற்றுப்பயணம், சுற்றுப்பயணம். ஸோ அதுக்கு முன்னாடி இதை ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். சுற்றுப்பயணம். ஸோ நம்ம இங்கிலீஷில் எப்படி ட்ரை பண்ணுவோம், இப்போது நம்ம ஃபோனில் பயணம்னா PAYA பயணம். ஸோ இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு மெயினாக என்ன தேவைன்னா அழகியோட சாஃப்ட்வேர் தேவை. சுற்றுப்பயணம் டைப் பண்ணிட்டேன். இதுக்கு ஃபாண்ட்டு மாத்திரம் 64 எனக்கு வேணான்னா எனக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை நான் எடுத்துப்பேன். ஆக்டிவேட் ஆயிடுச்சுங்களா. ஸோ 68, 67. ஸோ எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். நல்லா இருக்குன்னா நல்ல ஃபாண்ட்டாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இதில் ஒரு 300 ஃபாண்ட்ஸ் இருக்கும். ஸோ எந்த ஃபாண்ட் வேணாலுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு இதை சுற்றுப்பயணம் வச்சுட்டேன். இதோட ஃபாண்ட் கலரை மாற்றுறேன். இது எல்லாமே ஒரு டுட்டோரியல் பர்பஸ்க்காக நான் ஒர்க் பண்ணுறது. ஓகேவா. ஸோ உங்களுக்கு அது தேவையில்லைன்னா மாற்றிக்கலாம். ஸோ சுற்றுப்பயணம் இப்போ டைம் 2 இருக்குது. அதையுமே தமிழில் இந்த டைம்ன்றது மணி, இந்த மணி அப்படி போடலாம். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே போய் ஃபாண்ட்டை மாற்றிடணும். தமிழ் ஃபாண்ட், அதாவது RGB ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த மணி. ஓகேங்களா. இந்த மணி. ஸோ நான் ஒன்றுமே பண்ணல, ஒரு ஃபாண்ட்டை என்கிட்ட இருக்கு ஆல்ரெடி, டேட்டாபேஸில் இருக்கிற ஃபாண்ட் எடுத்தேன். அந்த ஃபாண்ட்டை கேன்வாவோட பெய்டு சப்ஸ்கிரிப்ஷனில் நான் வந்து அந்த ஃபாண்ட்டை இம்போர்ட் பண்ணேன். அழகின்ற ஒரு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதில் அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணால் மட்டும் போதாது, அந்த சாஃப்ட்வேரை ஆக்டிவேட் பண்ணேன். இப்போ என்னோட அழகியில் நான் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். நான் ஷார்ட்கட் வச்சிருக்குது Shift+Ctrl+8. இதோ இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே ரேண்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் மாற்றலை எதுவுமே. Shift+Ctrl+8. அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இங்கேயே அந்த இது வரும், நம்மளோட அந்த ஷார்ட்கட் கீ என்னன்றது இங்கே சொல்லும். ஓகேங்களா. Shift+Ctrl+8. ஆமாம், அது மட்டும்தான். ஸோ தமிழுக்கு நம்ம தங்கிலீஷாக மாற்றுறதுக்கு Shift+Ctrl+8. ஓகேவா. ஸோ இந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஒர்க் பண்ணிடலாம். இப்போது எனக்கு தமிழில் ஃபாண்ட் வந்துச்சு. எனக்கு என்ன அந்த ஃபாண்டில் பார்த்தீங்கன்னா நான் வச்சிருக்க ஃபாண்ட் டேட்டா பேஸே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 350 ஃபாண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபாண்ட்டை வச்சு நீங்கள் தமிழில் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஃபார் டிஷர்ட் டிசைனர்ஸ். ஏன்னா நம்மளுக்கு நிறைய தமிழில் தான் வந்து ரிக்குயர்மெண்ட்ஸ் வரும். அதாவது ஒரு டிஷர்ட் பிரிண்ட் என்ன பண்ணுவாங்க, லோக்கலில் இங்கிலீஷ் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க, எல்லாருமே தமிழில் போட்டு கொடுக்கணும். அப்போ அந்த மாதிரி டைமில் இது யூஸ் பண்ணலாம். ஸோ ஏதாவது ஒரு தமிழில் ஒரு டெக்ஸ்ட் வருது, அதை எப்படி டைப் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஃபைலில் ஒரு நியூ டிசைன் போடுறேன். நியூ டிசைனில் போயிட்டு எனக்கு என்ன சைஸ், கஸ்டம் சைஸில் போயிட்டு நான் வந்து ஒரு பேக் இது பண்ணுறேன் அப்படின்னா வித்து 10 inches, ஹைட்டு ஒரு 5 inches. இதுக்கு ஒரு டிசைனை கிரியேட் பண்ணிட்டேன். இப்போது ஒரு தமிழ் நேம் ஏதோ ஒன்று யூஸ் பண்ண போகிறேன். தமிழ் நேம் போட்டு அதுக்கு கீழே வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ், அவங்க ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஃபாண்ட்டுக்கு ஒரு ஹெட்டிங் போடுறேன். ஸோ ஹெட்டிங் இன்சர்ட் ஆகிடுச்சு. இந்த ஹெட்டிங்க்கு ஃபாண்ட்டை மாற்றிக்கணும். ஃபாண்ட்டை போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு இந்த ஃபாண்ட் வச்சுக்கிறேன். ஃபாண்ட்டை வச்சுக்கிட்டு ஸோ டீஸ்டோட்டலர்னு வைக்கிறேன். ஸோ இது வராது, கரெக்டான மீனிங் வராது. ஸோ வேற ஏதாவது என்ன சொல்றது, ஏதோ ஒரு நேம். ஸோ நிரன் அப்படின்னு போடுறேன். நிரன். ஸோ நிரன் டிரான்ஸ்போர்ட். ஸோ டிரான்ஸ்போர்ட்டுக்கு டிரான்ஸ்போர்ட்ஸ், நிரன் டிரான்ஸ்போர்ட்ஸ். ஓகேவா. இந்த போ வந்து இந்த போ வராது, நிரன் டிரான்ஸ்போர்ட்ஸ். ஓகேவா. ஸோ இப்போ எனக்கு ஃபாண்ட் வந்து மாற்றணும். இந்த ஃபாண்ட்டு தேவையில்லை, இந்த ஃபாண்ட் நல்லா இல்லை அப்படின்னும் போது நான் ஃபாண்ட்டை மாற்றுறேன். ஸோ RGBயில்
13. எனக்கு ஃபாண்ட் எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறோம். ரீசன்ட்லி யூஸ்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். தமிழில் யூஸ் பண்ணுற ஃபாண்ட்ஸ் நிறையா யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட கிளைண்ட்ஸ் எல்லாமே ஸோ இது நல்லா இருக்கு. 13 நிரன் 13க்கு இதுக்கு வந்து இந்த ஃபாண்ட்டுக்கு வந்து 13 யூஸ் பண்ணுவோம். ஸோ நிரன் 13 இதுக்கு வந்து வேறு ஃபாண்ட் யூஸ் பண்ணுவோம். 10 என்ன வருது. ஸோ ஃபாண்ட் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ ரீசைஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஸோ பேக்கில் ஒரு டிஷர்ட்டில் பிரிண்ட் வேணும், லோகோஸ் இருந்தால் அவங்க கொடுத்துட போகிறாங்க, இல்லைன்னா நம்மளே கிரியேட் பண்ண சொன்னாங்க. தமிழில் இப்படி தான் பண்ணோம். அண்ட் கலர் நம்ம என்ன டிஷர்ட் கலர் வச்சுருக்கோமோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் எப்படி டைப் பண்ணுறது அப்படின்றதுக்கு தான். ஸோ இப்போது இதை ஷேர் கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். டவுன்லோட் கொடுத்தா டவுன்லோட் ஆகிரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து நீங்கள் ஃப்ரீ இதில் பண்ணீங்கன்னா லோரஸாக தான் டவுன்லோட் ஆகும். இப்போ நான் வந்து பெய்டு இதில் இருக்கனால என்னால் எவ்வளோ வேணுமோ பிக்சல் பண்ண முடியும். எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக பிக்சல் பண்ணீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பிரிண்டோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரீ வேர்ஷனில் இந்த மாதிரி வந்து பிக்சல் மாற்ற முடியாது. அதுதான் அங்கே வச்சிருக்க செக் பாயிண்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் பிஎன்ஜியில் ஒரு நல்ல குவாலிட்டியான ஃபைலை அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஃபைலை நான் செக் பண்ண போகிறேன். ஸோ டவுன்லோடில் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே டிடிஎஃப்கோ ஸ்க்ரீனுக்கோ இல்லை சப்ளிமேஷன் இல்லை எதுக்கு வேணாலும் இந்த டிசைனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நான் இந்த டுட்டோரியலில் ஷேர் பண்ணது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பிங் பண்ணுங்க, நான் அதுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க எப்படி ஒரு கேன்வாவோட ஆப்பில் நம்மளோட ஃபாண்ட்ஸை தமிழ் ஃபாண்ட்ஸை இம்போர்ட் பண்ணி அதை எப்படி வந்து டைப் பண்ணி டெக்ஸ்டாக மாற்றி டிசைன் பண்ணுறது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிப்பேன். பேசிக்காக என்னென்னா ஒரு ஃபாண்ட்டை தமிழ் ஃபாண்ட்டை எப்படி இம்போர்ட் பண்ணுறது தான் இதோட ஐடியாவே. ஓகேவா. எதனாலனா எல்லாருமே கேன்வால இங்கிலீஷில் தான் டிசைன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. தமிழ்லையுமே பண்ணலாம். பேஸ்ட் ஆன் இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம். ஃபர்ஸ்ட் திங் கேன்வாவோட சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கணும். கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபாண்ட்ஸை இம்போர்ட் பண்ண முடியும். அடுத்தது இந்த ஃபாண்ட்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கணும். ஸோ இந்த ஃபாண்ட்ஸ் எதாவது தேவைன்னா நீங்கள் கமெண்ட்ல பிங் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த ஃபாண்ட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் ஒன்று சொல்லியிருப்பேன். அந்த சாஃப்ட்வேர் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அப்போ தான் இந்த ஃபாண்ட் எல்லாமே யூனிகோட் ஆகி உங்களுக்கு கேன்வால கன்வெர்ட் ஆகும். இல்லைன்னா கன்வெர்ட் ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்க. நான் என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணணும் வீடியோவில் அதை எல்லாமே கிளியராக பண்ணுங்க. எங்கேயாவது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுது. அண்டு மெயின் என்னன்னா ஃபாண்ட் ஆக்டிவேஷன். அந்த சாஃப்ட்வேரில் அந்த ஃபாண்ட் ஆக்டிவேட் பண்ணுறது நான் ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களால் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழில் டெக்ஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ எதுக்காகனா நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, சார் தமிழில் தான் நிறைய டிசைன்ஸ் வருது, நாங்கள் ஒர்க் பண்ணுற கஸ்டமர் எல்லாம் தமிழில் இருக்கிறவங்க, ஒரு ஃப்ரூட் ஷாப் வச்சுருக்காங்க, ஒரு வெஜிடபிள் ஷாப்பு, ஒரு கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணுறாரு, அவரெல்லாம் வந்து தமிழில் தான் வந்து டிஷர்ட் பிரிண்டிங் கேட்குறாரு அப்படின்றாங்க. ஸோ டிசைனர் என்ன பண்ணுவாங்க, ஆல்ரெடி டிசைனர் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், கோரல்ட்ரால இதெல்லாம் இம்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் டிசைனர்ஸ் ஒர்க் பண்ணுறது எல்லாமே கேன்வால. ஸோ கேன்வால தமிழ் ஃபாண்ட்ஸ் இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் நான் டிசைனர்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த டிஷர்ட் பிரிண்டிங் பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த வீடியோட எண்டில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நிறைய வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் இல்லாமல் நான் சப்ஸ்கிரைபர் நிறைய இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க. இந்த கஸ்டமைஸ்டு டிஷர்ட் பிரிண்டிங் பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம நம்பருக்கு ஜஸ்ட் நம்பருக்கு பிங் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த பிஸ்னஸோட ட்ரைனிங், மெட்டீரியல், எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் சப்ளை அண்ட் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணி அண்ட் நீங்கள் ஒரு 30 daysல இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுவோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.